பொங்கலுக்கு தரமான சிறப்பான கரும்பு வாங்க வாங்க வாங்க. இனிப்பு கரும்பு, இடியாத கரும்பு எல்லாமே நம்ம கிடையாது. வாங்க வாங்க. டேய், இந்த வருஷம் நம்ம தான் சீக்கிரம் கடை போட்டுக்கிறோம். ரேட் எல்லாம் ஏற்றி வைக்கணும். அதெல்லாம் பார்த்து 50 ரூபா கரும்பு 100 ரூபா சொல்லிடலாம். 50 ரூபா கரும்பு 100 ரூபான்னு சொன்னா ஒப்ப வாங்கி போவான். அவ்வளவு லாபம் வேணடா, வெறும் 5 ரூபாய் மேல வச்சா போதும். பைக்கு தெரியாத ஆளுக்குது நீ. எவ்வளவுப்பா கரும்பு கடை? ஆஹா, பச்சை கஸ்டமரை மங்களகரமாக்குதா. வாக்கா, ரேட்டு கம்மி தான். எவ்வளவு விலை? ஏக்கா முன்ன மாதிரி இல்லக்கா, விலைவாசிலாம் ஏறி போச்சு. அதனால கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக்கித. ஜோடி 150 ரூபாக்கா. ஜோடி 150 ரூபாய்னா ஒரு கரும்பு 75 ரூபாவா? ஆமாங்கா, 75 ரூபா மட்டும்தான். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்னக்கா, வீட்டுல போய் எத்தனை கரும்பு கேட்டுன்னு வர போறேன்னா? அதெல்லாம் இல்லப்பா, என்கிட்ட ஒரு கடை கரும்பு இருக்குது, ரேஷன் கடையில குத்தாங்கல்ல, அது இருக்குது. அது எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், எனக்கு காசு கொடு. ஓ, நான் விளையாடுறியா? கரும்பு ஆகுன்னு பார்த்தா ரேஷன் கடையில குத்து கரும்பு குத்து காசு கேட்கறியா? ஏம்பா, 10 ஒன்னா 11 வித்துட்டு எனக்கு 60 ரூபாய் குத்தா போதும். என் வாயில தானே பெனாலி ஊத்து கை உண்டா, மங்களகரமான்னு சொல்லிட்டு பாரு. ஏய் போ. அட போடா, நீ இல்லைன்னா 1000 கடையில வித்துட்டு போறேன். போடானாக்கா. சே, கரும்பு ஆகுன்னு பார்த்தா அது கையில இருக்கிற கரும்பு குத்து நம்ம கிட்ட காசு கேக்குது. டேய், இங்க நான் முறைச்சு பாக்குறேன். ஒரு கரும்பு ஒரு கடிக்க வச்சுக்கிட்டா வாய் மேலே குத்துவேன். வாங்க வாங்க, கரும்பு 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 கம்மி விலை தான், கம்மி விலை தான் கரும்பு. அடே பொங்கல் வந்தாலும் ரோட்ல கரும்பு பறக்குது. என்னப்பா கரும்பு என்ன விலை? கம்மி தானா, விலைவாசி ஏறணும், நம்ம கடையில கம்மி. கம்மியா விற்காதீங்கப்பா, ஜாஸ்தியா விற்கும்பா. விவசாயிகளாம் கஷ்டப்படுறீங்களா? விவசாயம் கஷ்டம் உங்களுக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. சரிண்ணா, 150 ரூபாய் விற்கிறேன் ஜோடியா, ஒரு 50 ரூபாய் போட்டு தான் கூட. அப்போ ஜோடி 200 ரூபாய் தானே? அதே தானா, எத்தனை ஜோடினா வேணும்? நீ இங்கேயே வெயிட் பண்ணுப்பா, இந்த வீட்டுக்கு போய் வந்துடுறான். வீட்டுக்கு போய் வந்துடுறியா? என்ன அந்த பொம்பளை சொன்ன மாதிரி சொல்றாரு? ஏன்னா வீட்டுக்கு போறேன்? ரேஷன் கடையில் ஒரு கரும்பு வாங்கியிருந்தேன், அது இருக்குது. நான் எத்தாவது கொடுக்குறேன், நீ 75 ரூபாய் கொடு போதா? வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நானு, என் பொண்டாட்டி, என் புள்ள. நல்லா 4 போட்டு வச்சிருக்கமா உன் பொண்டாட்டியா? ஆமா. அது ஏற்கனவே இங்க வந்துட்டு போச்சு. நீ வாயை மூடிக்கணும் போறியா? அடங்கொய்யல, எத்தனை வாரண்ட்டு போய்க்கிறாளா? டேய், கரும்பால் அடிப்பேன் போடா. கடுப்பேத்தி எடுக்கிறானுங்க. என்ன ரேட்டு கம்மியா குத்து ஏமாத்திட்டானா என் பொண்டாட்டியா? அவனை டேய் தள்ளுறா. டேய், அவனை முன்னாடி பக்கம் வந்தா அவள் தான் தெரிஞ்சுக்கா. இது ஏன் அப்பா அப்போ கோவப்படுதுன்னு தெரியல. கடுப்பேத்தி எடுக்கிறானுங்க. என்னப்பா இருக்கிற கலாப்பட்டி காசுலாம் உங்ககிட்ட குத்துட்டா? புண்ணா 50 ரூபாய் வச்சுக்கிறான். அப்படியே கரும்புலயே குத்துவேன். எந்திரா, கத்துறா கரும்பு கரும்புன்னு கத்துடா. காக்கா மணிடா, கரும்பு கரும்புன்னு கத்துறா. கரும்பு கரும்பு. எப்பா கரும்புக்கார மஞ்சள் இருக்குதா? ஐயோ, மஞ்சள் செடி இந்த மாதிரி தான்மா வரும். கரும்புக்குதே, தோரணம் இருக்குதே, பூ இருக்குதுமா. இந்த தோரணம் எங்க வீட்டு வாசல்லாம் கட்டினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா. பொங்கல்னாலே தோரணம் பூலாம் கட்டணும். சரி, பாடலாம் வச்சுக்கிறீங்களா? இல்லம்மா, கரும்பு வியாபாரம் பார்க்கறதுக்கு டைம் கரெக்டா இருக்குதுமா. பானாங்க எங்கன்னா விற்பாங்க பாருமா. ஆனா இது கட்டினா வீடே அழகா இருக்கும்ல? ஆமாமா, இந்த தோரணம் எல்லாம் கட்டிட்டு 10 கரும்பு அப்படி வாசல்ல கட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளவு அருமையா இருக்கும். கேட்கும் போது சூப்பரா இருக்குது. அடுத்த வருஷம் நான் வீடெல்லாம் கட்டிட்டு அப்புறமா வாங்கி கட்டுறேன். அடுத்த வருஷம் வீடு கட்டு அப்புறமா வாங்கி கட்டுறியா? இப்ப எங்க இருக்கிற? இப்ப எங்க சித்தி வீட்டுல இருக்கிறா. அதுகிட்ட எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க மாட்டேன். நல்ல எண்ணம். கூடி சீக்கிரம் நீ வீடு கட்டுருவ, உன் சித்தியை கூட மாட்டேன், அப்படித்தானே? சத்தியமா கூட மாட்டேனே. வாழ்க பல்லாண்டு. அடுத்த வருஷம் நீ வீடு கட்டு, அப்புறம் வந்து எனக்கு கரும்பு வாங்க. சரி, இப்போ ஒரு கரும்பு ஃப்ரீயா ஒண்ணு கூட. பிரியா என்னத்துக்குமா? அடுத்த வருஷம் கரும்பு வாங்கல, அது கொசுறு கேக்குறாங்க. கரெக்ட். அடுத்த வருஷம் கரும்பு வாங்கல, அதுக்கு இப்போ கொசுறு கொடுங்க. அடுத்த வருஷம் கரும்பு வாங்கலமா, அதுக்கு மொத்தமா காசு கொடுத்துட்டு போயேன். கரெக்ட். அதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. ஐயா, பெரிய கடை வச்சுக்கிறாராம். மூஞ்ச பாரு, சித்தி வீட்டுல இருக்குதான். சித்தி வீட்டுல பொங்கல் கொண்டாட மாட்டாங்களாம். ஊரா தேண்டு கரும்பு கடியா? எவ்வளவு கரும்பா தம்பி? ஜோடி 150 தான்பா. நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் கரும்பு. எல்லா இடத்துலயும் விலை ஜாஸ்தியா சொல்றாங்க, நீ தானே இவ்வளவு கம்மியா சொல்றா? பாருடா, நம்மளுக்கு மேல எவனோ கடை போட்டுக்கிறான். ஆனா எந்த இடத்துல போட்டுக்கிறாங்க? பருவத்துல போட்டுருந்தாங்கண்ணா, விலை ஜாஸ்தியா சொல்றாங்க. உடுப்பா, சொல்றவன் 1000 வேலை சொல்லுவான். நமக்கு 150 தான்பா. எத்தனை கடை வேணும்? அப்போ ஒரு காடி 75 ரூபாய் அதானே? அதே தான்பா. அப்போ ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். டேய், எங்க போற? சொல்றா, எங்க போறா? வீட்டுக்கு தானே? ஆமா, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துடுறேன். ரேஷன் கடையில ஒரு கடை கரும்பு குத்துருப்பாங்க, அந்த கரும்பை தந்து என் கடை குத்துட்டு காசு வாங்க போற, அதானே? ஐ, கரெக்டா சொல்றியாண்ணா. உங்க அம்மா வந்தாச்சு, உங்க அப்பா வந்தாச்சு, இப்ப கடிச்சா நீ வந்துட்டியா? உன்னா டேய், ஐயோ, கடுப்பேத்திங்க நினைங்களே. ஒரு வியாபாரம் காலையில இருந்து வரலையா? நான் சம்பளத்தை பத்தி பேசவே இல்லை. எவ்வளவு தருவா? டேய்,
வியாபாரமே ஒண்ணு கூட நடக்காம நான் காஞ்சி போய்க்கிறேன். இப்ப சம்பளத்தை பத்தி கேக்குறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சம்பளம் தருவே தர மாட்டியா? டேய் வியாபாரம் ஆகட்டும், நான் தரேன். ஒரு டீ குடிச்சு வந்துடுறேன். யாருன்னா வந்தா வித்துக்கினு குடி. டேய் ஜோடி 150 ரூபா, அது கம்மி யாருக்கு தராத. நான் பாத்துக்கிறேன் போ. காலையிலே டென்ஷன் ஏற்றி விட்டானுங்க. ஒரு டீ குடிச்சா தான் சரி ஆகும். இந்த ஆள் சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு தெரியலையா? கரும்பு கரும்பு. டேய் நீ எப்படா கரும்பு கடை ஆரம்பிச்ச? நான் எங்க ஆரம்பிச்சேன்? நான் வேலை செய்யறேன். வேலை செய்றியா? அடா பாவி, நீ கவலைப்படாத, நம்ம 3 பேரும் சேர்ந்து முதலாளி ஆயிடலாமா? முதல்ல இல்லையா? எப்படிப்பா? காத காமி. ஓகேவாடா? ஓகே ஓகேவாடா? ஓகே. நானும் முதலாளி. வியாபாரம் பண்ணானா இல்லையா? கரும்பு கம்மியாக்குற மாதிரி இருக்குதா? வானா கரும்பு வியாபாரம் ஆகவே மாட்டுதா? நான் வேலையை விட்டு நின்றுடுறேன். வேலையை விட்டு நின்னுறியா? என்னடா சொல்றேன்? என் பெரியப்பா பையன் கரும்பு வாங்கி விற்கலான்னு சொல்லிக்கிறான். அவன் கூட நான் போயிட்டு போறேன். அவன் கூட போயிட்டு போறியா? என்னடா சொல்றான்? கரும்பு ஏதோ கம்மியாக்குற மாதிரி தெரியுதா? அப்ப என்ன சந்தேகம் பாரியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. டேய் கரும்பு கம்மியாக்குதான்னு கேட்டேன், இதுக்கு போய் சந்தேகப்படுறான்ற. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதா? தான் உன் கரும்பு உன் கடை ஏத்த மாரி நான் உணவு கடை போட போறேன். இங்கே வியாபாரம் காஞ்சி போய் கெடுக்குதா? இவர் இன்னொரு கடை போட போறாரா? போ, நல்லா உருப்பட்டுருவேன். என்ன தள்ளி விட்டாலா? அதை போய் என் சொந்த பையன் வரான். ஓஹோன்னு கொடி கட்டின்னு பார்க்க போறோம். தல வா வா, யாருக்கே நீ அடிமையா இருக்காத, நம்ம கரும்பு கடை ஆரம்பிச்சிடலாம். டேய் என்னடா என் கடை எதிர்ப்பு ஆரம்பிக்கிறீங்க? யாரு கடை முன்னால ஆரம்பிச்சான்னா உன் கரும்பை நீ வித்துக்க, எங்க கரும்பை நாங்க வித்துக்கிறோம். ஒரு கட்டு கரும்பு எடுத்துன்னு வந்து என்ன பேச்சு பேச பத்தியா? டேய் பாடுறா, 10 கட்டு இறக்கி வச்சுக்கிறேன். அதுல 3 கட்டு தட்டியாச்சு. வச்சுக்குப்பா வச்சுக்குப்பா. வாங்கம்மா கரும்பு கரும்பு வாங்க ஐயா. கரும்பு 50 50. என்ன 50? ஒன்னு 50, ஜோடி 100. டேய் நான் 150 ரூபா விற்கிறேன்னா 100 ரூபாய் என் கடை பாதிக்கப்படாத. அப்ப எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. என்னடா சொல்றது? ஆமா ஆமா. இது என்னடா பெரிய ரோதினியா போச்சா? வாங்க வாங்க வாங்க, ஜோடி 100 ஜோடி 100 ஜோடி 100. எனக்கு ஒரு ஜோடி கொடுப்பா. ஏமா பாப்பா, ஜோடி 150. ஏன்பா இங்க 100 ரூபாய்க்கு தரேன்றாங்க, நீ 150 ரூபான்ற? அது நல்லா இருக்காதுங்க, இது நல்லா இருக்குங்க, வந்து வாங்கிங்க. ஏய் வியாபாரத்தை கெடுக்காத தல, பூரா ஒரு தல. ஆசமா போனவனுங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுனே வந்துக்கிறானுங்களே. இந்தா வாங்கின்னு போ, ஜோடி 100 ரூபாய். இந்தாப்பா. வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க, ஜோடி 100 ஜோடி 100. எவ்வளோப்பா கரும்பு? 150 ரூபா ஜோடிங்க. 100 100, இங்க வா இங்க வா. சார் நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். குடு 100 குடு. ஏன்டா என் வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க? இப்ப கூட ஒண்ணே இல்ல, 1000 ரூபாய் காசு கொடு, இருக்கிற கரும்பு எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். வியாபாரமே நடக்கல, எதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது பேரு. டேய் வாங்கடா தரேன். டேய் வாடா. ஓகே, அங்க இருக்கிற கரும்புனா எடுத்து போட்டுக்கா, வியாபாரத்தை சூப்பரா நடத்து. ஏய் நீ ஒரு கூட இரு. காசு என்ன காசு கேக்குறா? டேய் மூஞ்சில பூரா வரும். என்னடா ஏமாத்துறீங்களா? ஏய் உன்னை வேலைக்கு வச்ச முதலாளி ஏமாத்து நீ, நாங்களா ஏமாத்தணும்? என்னப்பா சொல்ற? என்ன பண்ணாயமா? நோ, அங்க இருக்கிற கரும்பு உந்து தானே, இவன் தானே பிராட் வேலை பண்ண சொன்னான். எங்களுக்கு மனசு கேட்கல, அதனால தான் அதை உங்ககிட்டே வித்துட்டோம். சரி வரட்டுமா? வாடா போலாம். அட பாவி, என் கருமையை எனக்கே வித்துட்டு போறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? டேய் உன்ன விட மாட்டேன்டா. ஒரு முக்கியமான விஷயம். கடுப்பேத்திட்டான்பா. டேய் சும்மா விட மாட்டான் உன்ன. ஏம்பா கரும்பா விக்கிற? ஆமாம்பா, கரும்பு கடத்தாம போட்டுக்கிறேன். இங்க தான்பா இருக்குதா? எங்க தேர்ந்தெல்லாம் நம்ப. எவ்வளவுப்பா ஜோடி கரும்பு? ஜோடி கரும்பு 150 ரூபாங்க. ஒன்னா வாங்கினா 75 ரூபாய். நான் 75 ரூபான்றாரு, என்ன பண்ணலாம்? சரி. எத்தனை கரும்பு போவானா? எவ்வளவு போனாலும் லோடு இறக்கி வச்சுக்கிறேன். கரும்பு ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. போது எனக்கு சின்ன லாபமே. சரிப்பா எடுத்துன்னு வந்துரு. இருப்பா 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். இரு எங்க போற? வீட்டுக்கு போய் கரும்பு எடுத்துன்னு வரேன். ரேஷன் கடை கரும்பா? கரெக்டா சொல்றியாப்பா? ஏண்டா என்னங்கடா நான் ரேஷன் கடை கரும்பு ரேஷன் கடை கரும்பு உங்களை